கன்ஸ்ட்ரக்ஷனால அப்பா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இந்த வாட்டியும் அப்பா வந்திருக்கிறாரு. அவர் வந்தாலே அவருக்கு பிடிச்ச மாதிரியான சமையல் தான் வீட்ல செய்வோம். சுட சுட பொங்கல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால நான் வந்து நார்மல் பொங்கலா இல்லாம கொத்தமல்லி பொங்கல் நான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். தண்ணிக்கு பதிலா ஒரு கட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி அரைச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். அந்த தண்ணியே நம்ம வந்து அளவு தண்ணியாக நம்ம ஊற்றிக்கணும். எக்ஸ்ட்ரா பத்தும் பத்தாததுக்கு நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகு காரம் தான் பொங்கல் அதிகமாக இருக்கணும், பச்சை மிளகா காரம் கூடுதலாக இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக பொங்கல் தாளிக்கிற மாதிரியே நம்ம தாளிச்சிட்டோம்னா கொத்தமல்லி பொங்கல் தயாராகிடும். ஸோ வேக வைக்கும் போதே அந்த கொத்தமல்லி தண்ணியில் வேக வைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல். தேங்காய் சட்னியோட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் அப்பா சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் உங்களுக்கு அதை கையால் அள்ளி சாப்பிட்டு காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே பால்கனியில் ஒரு சத்தம் கேட்குதுன்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா குரங்கு குட்டி வந்துருச்சு. கடகடன் மெஷ் டோரை ஓப்பன் பண்ணி கிளாஸ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பார்த்து அது பயந்து போய் ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த கிளாஸ் டோரை சாத்திட்டேன்னா இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி திருப்பி உள்ளே போனாங்கன்னு அது யோசிச்சதோ என்னவோ தெரியலை. குடுகுடுன்னு நம்ம துணியெலாம் காய வச்சுருக்கக்கூடிய அந்த மேலே அந்த கொடி இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நோட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்போ எப்படி போகிறது, எங்கேருந்து இந்த மனுஷங்க வந்தாங்க அப்படின்ட்டு. ஏன் இப்படி யோசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளாஸில் வந்து நல்லா ஒரு பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அது ஓனரே ஒட்டி கொடுத்தது தான். இங்கே எல்லா வீட்லேயுமே டார்க்கான கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெளிலேருந்து உள்ளே பார்க்கும்போது பகலில் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மங்கி இது என்னது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தது. வித்தியாசமான ஆங்கிளில் இறங்கி அந்த கதவை திறந்து எப்படியாவது உள்ளே வந்துடணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அப்பா வீட்டில் தான் வாழைப்பழம் இருக்குது, குட்டி குரங்கா இருக்குது 2 கூட, அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. டாடி இந்த வேலையே வச்சுக்கக்கூடாது, நீங்கள் 2 நாள் இருப்பீங்க அப்புறம் கிளம்பிடுவீங்க. இந்த வாழைப்பழத்துக்காக டெய்லி வர ஆரம்பிச்சிரும். நான் அப்புறம் எல்லா கதவையும் சாத்தியே வச்சுட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அது எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. தயவுசெய்து வேணான்னு சொல்லி அப்புறம் ஜியை கூப்பிட்டு ஒரு வழியாக அந்த மங்கியை வந்து விரட்டி வச்சோம் நாங்கள். அக்கா எங்கே இடம் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க, என்ன ப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கார்த்திகா சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ வரும். அதில் ஹெல்த்தியான ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லாங் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஷர்வனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை நிறையா குடிச்சேன்னா அப்புறம் ஆர்வத்தில் நிறையா குடிச்சிடுவேன். வேணாம் கொஞ்சம் இப்போ தான் டயட் ஆரம்பிச்சிருக்கேன். யம்மியாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.